ஆங்கிலர் ஃபிஷ் லோஃபில்ஃபோர்ம்ஸ் என்ற மீன் வகையை சேர்ந்தது. இதில் பல வகையான மீன்கள் உள்ளன. ஆனால் ஆழ்கடலில் வாழும் ஆங்கிலர் ஃபிஷ்கள் தான் மிகவும் பிரபலமானவை. இவற்றின் பரிணாம வளர்ச்சி சுமார் 100 முதல் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரேட்டேசியஸ் காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆழ்கடலில் உணவு பற்றாக்குறை அதிகம். இந்த கடினமான சூழலில் உயிர் வாழ்வதற்காக ஆங்கிலர் ஃபிஷ் சில தனித்துவமான குணங்களை வளர்த்து கொண்டது. இதுவே அதன் விரைவான பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. தற்போதைய ஆழ்கடல் ஆங்கிலர் ஃபிஷ்கள் கடலின் அடிப்பகுதியில் வாழ்ந்த ஒரு மூதாதையரில் இருந்து வந்தவையாம். இந்த மூதாதையர்கள் கடலின் ஆழமான திறந்த பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த போது அவற்றின் உடல் அமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆழ்கடலுக்கு சென்ற பிறகு அவை பெரிய தாடைகள், சிறிய கண்கள் மற்றும் ஒளிரும் தூண்டில் போன்ற தனித்துவமான குணங்களை உருவாக்கி கொண்டன. இந்த மாற்றங்கள் உணவு குறைவாக உள்ள இருண்ட சூழலில் உயிர் வாழ அவற்றுக்கு உதவின. இதன் தலையில் உள்ள தூண்டில் டோர்சல் எனப்படும் அதன் முதுகு துடுப்பின் ஒரு பகுதி. இந்த தூண்டிலின் நுனியில் எஸ்கா என்று அழைக்கப்படும் ஒரு பை போன்ற அமைப்பு உள்ளது. இதில் உள்ள ஒளிரும் பாக்டீரியாக்கள் ஒளியை உருவாக்குகின்றன. இது இரையை கவர்ந்து வேட்டையாட உதவுகிறது. 1924 ஒரு சிறிய மீன் ஒரு பெரிய ஆங்கிலர் ஃபிஷ் உடன் ஒட்டி கொண்டிருப்பதை ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டறிந்தார். அது ஆன் ஆங்கிலர் ஃபிஷ் பெண் மீனுடன் இணைந்திருக்கும் காட்சி என்பதை பின்னர் அவர் உறுதி செய்தார். இந்த ஆய்வுதான் ஆங்கிலர் ஃபிஷ்ஷின் இந்த விசித்திரமான இனப்பெருக்க முறையை உலகிற்கு வெளிப்படுத்தியது.